ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்துப்பாண்டியன். இன்னைக்கு வீடியோவில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மசினகுடிக்கு போகிற வழியில் பேய்களின் சாலைன்னு அழைக்கக்கூடிய கல்லட்டி மலைச்சாலையில் நடந்த அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் கோயம்புத்தூரை சேர்ந்த 2 நண்பர்கள் ஒரு ஜாலியான ட்ரிப்புக்காக நள்ளிரவு நேரத்தில் கோயம்புத்தூர்லேருந்து மசினகுடிக்கு கிளம்பி இருக்காங்க. ஆனா அந்த ஒரு இரவு தான் அவங்களோட வாழ்க்கையவே புரட்டி போட போகுதுன்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன காரணம்னா, அந்த மலைப்பாதையில் இருக்கக்கூடிய வனரஜின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடூர ஆன்மா கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து உயிரோட தப்பிச்சாங்களா இல்ல அந்த வனரஜியால பழி வாங்கப்பட்டாங்களான்ற அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட திருளும் குறையாம அப்படியே இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கும்போது ஒரு ஹாரர் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இதயம் பலவீனமானவர்கள், கர்ப்பிணி பெண்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா இந்த வீடியோ அந்த அளவுக்கு பயங்கர டெரிஃபையிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் 2 செகண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நியூ வியூவர்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு இன்பாக்ஸில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 2015ஆம் ஆண்டு கோயம்புத்தூரை சேர்ந்த குணா, வினோத்ன்ற 2 நண்பர்களுக்கு தான் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை வினோத்ன்ற நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. சரியா இந்த சம்பவம் நடக்கும்போது குணாவுக்கும் வினோத்துக்கும் 30 வயது இருக்குமா. இவங்க 2 பேருக்குமே திருமணமாகி சின்ன சின்ன குழந்தைகள் இருந்திருக்காங்க. 2 பேரும் காலேஜ்ல ஒன்னாவே சேர்ந்து படிச்சிருந்திருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கோயம்புத்தூர் டவுன்ல ஒரு ஆட்டோமொபைல் ஷாப்பு 2 பேரும் பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது வண்டி வாகனங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் விக்கிற கடையை நடத்திட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு அந்த பிசினஸ்ல ஓரளவுக்கு நல்ல இன்கம் கிடைச்சிருந்திருக்கு. இவங்க 2 பேரும் காலேஜ் படிக்கிற காலத்துல இருந்தே வீக் எண்ட்ல போய் சேர்ந்து சினிமாக்கு போறது, பியர் குடிக்கிறதுன்னு சந்தோஷமா என்ஜாய் பண்ணி இருந்திருக்காங்க. இப்பவும் வீக் எண்ட்ல குணாவோட வீட்டு மொட்டை மாடியில பியர் அடிக்கிறத வாடிக்கையா வச்சிருந்திருக்காங்க. இரவு 11 மணி வரைக்கும் அரட்டை அடிச்சுட்டு தான் வினோத் அவர் வீட்டுக்கே போவாராம். சோ இப்படித்தான் இவங்களோட லைஃப் எந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸும் இல்லாம ஜாலியா போய்கிட்டு இருந்திருக்கு. அப்படிதான் ஒரு வீக் எண்ட்ல குணாவும் வினோத்தும் அவங்க மொட்டை மாடியில உட்காந்து பீர் அடிச்சுட்டு இருக்கும்போது எதேச்சியா பேய் பிசாசுகளை பத்தி பேசி இருந்திருக்காங்க. வினோத் குணா கிட்ட, ஏமச்சான் பேய் பிசாசு இருக்கிறதெல்லாம் உண்மையா இல்ல அதெல்லாம் கட்டுக்கதையான்னு கேட்டு இருந்திருக்காரு. அதுக்கு குணா, எதனாலடா உனக்கு இப்படி ஒரு சந்தேகம், திடீர்னு எதுக்கு பேய் பிசாசை பத்தி கேட்கறன்னு கேட்டு இருந்திருக்காரு. உடனே வினோத் அவர் மொபைல காமிச்சு, இங்க பாடுறா மாப்ள, தமிழ்நாட்டோட பேய் சாலைன்னு கல்லட்டி சாலைய போட்டிருக்காங்க, அதனாலதான் நான் உன்கிட்ட கேட்டேன்னு சொல்லி இருந்திருக்காரு. அதுக்கு குணா, டேய் பேய்ங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லடா, பேய் பிசாசுங்கிறது பயந்தாங்கோலிங்களா உருவாக்குன கட்டு கதடான்னு சொல்லிட்டு மறுபடி ஒரு கிளாஸ் பியர் எடுத்து குடிச்சிருந்திருக்காரு. இவங்க 2 பேரும் ஆளுக்கு 2 பியர் குடிச்சதும் வினோத்துக்கு போதை தலைக்கு ஏறி இருந்திருக்கு. அப்போ வினோத் குணா கிட்ட என்ன சொல்றாருன்னா, மச்சான் வர்ற வாரம் நம்ம கண்டிப்பா மசினகுடிக்கு போறோம். நைட் அந்த கல்லட்டி பாதையில இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி பேய் பிசாசு இருக்கான்னு பார்த்தே ஆகணும்னு சொல்லி இருந்திருக்காரு. அதுக்கு குணா, ஆமாடா மாப்ள, நம்ம 2 பேரும் சேர்ந்து டூர் போயே ரொம்ப நாளைக்கு மேல ஆச்சு. இந்த வாரம் சனிக்கிழமை வீக்கெண்ட்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து கிளம்புறோம், போய் என்ஜாய் பண்றோம்னு சொல்லி இருந்திருக்காரு. இவங்க 2 பேரும் சொன்னது மாதிரியே அந்த வாரம் சனிக்கிழமை இரவு 10 மணி அளவுல இவங்க 2 பேரும் அவங்கவுங்க ஒய்ஃப் கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு குணாவோட ஹுண்டாய் கார்ல அவங்க பயணத்தை தொடங்கி இருக்காங்க. கார் இப்போ கோயம்புத்தூர் சிட்டியை கடந்து மேட்டுப்பாளையத்தை நோக்கி போய்கிட்டு இருந்திருக்கு. சரியா 1 மணி நேரத்துல மேட்டுப்பாளையத்தை வந்து அடைஞ்சிருக்காங்க. குணா வினோத் கிட்ட, டே மாப்ள கிளைமேட் செம்மையா இருக்குடா, இன்னொரு பீர் அடிச்சுட்டு போலாம்னு கூப்பிட்டு இருந்திருக்காரு. சரின்னு சொல்லி வண்டியை நிறுத்திட்டு அங்க பக்கத்துல இருந்த ஒரு ஏசி பார்ல போய் 2 பேரும் பியர் சாப்பிட்டு இருந்திருக்காங்க.
அங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி வழியில குடிக்கிறதுக்காக ரெண்டு பியரும் சைடிஸும் வாங்கி இருந்திருக்காங்க. இப்போ மறுபடியும் அவங்க பயணத்தை தொடர்ந்துருக்காங்க. இவங்க போற பாதைகள் மலை பாதைகள்ன்றனால அந்த பயணம் குளிர்ச்சியோட வேற லெவல்ல இருந்திருக்கு. இப்ப இவங்க ஊட்டி அடிவாரத்தை கடந்து கல்லட்டி ஃபாரஸ்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அந்த பாதையோட ரெண்டு பக்கமும் அடர்த்தியான மரங்கள் சூழ்ந்து அவங்கள வரவேற்கிற மாதிரி இருந்திருக்கு. அந்த காட்டோட அமைதியும் அடர்ந்த இருட்டும் ஃபுல்லா மிஸ்ட் சூழ்ந்து ஒருவித பய உணர்வை ஏற்படுத்துற மாதிரி இருந்திருக்கு. இவங்க ரெண்டு பேரும் குடிச்சிருந்ததுனாலையும் அவங்களோட கார்ல இருக்க மியூசிக் சிஸ்டத்துல பாட்டை சத்தமா கேட்டுக்கிட்டு வந்ததுனாலையும் அவங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாம இருந்திருக்கு. அந்த பயணத்தை ரொம்பவே என்ஜாய் பண்ணி ரசிச்சு போய்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த அடர்ந்த மலைச்சாலையில இவங்களோட வண்டியோட ஹெட்லைட் வெளிச்சத்தை தவிர வேற எந்த ஒரு வெளிச்சமும் இல்ல. குணா டிரைவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. வினோத் பக்கத்து சீட்ல உட்காந்து அந்த இயற்கை காட்சியை ரசிச்சுக்கிட்டே வந்திருக்காரு. நள்ளிரவு 12 மணி இருக்கும். குணா அவரோட வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. வினோத் பக்கத்துல உட்காந்து தூங்கிக்கிட்டு வந்திருக்காரு. அது ஒரு மலைப்பாதைன்றதுனால குணா ரொம்ப சேஃபா பொறுப்பா வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்படி இவங்க போய்கிட்டு இருக்கும்போது முதல்ல ஒரு செக் போஸ்ட் வந்திருக்கு. அது ஒரு நள்ளிரவு நேரம்ன்றதுனால இவங்க 2 செக் போஸ்ட்டை தாண்டும் போதும் இவங்க வண்டியை எந்த ஒரு அதிகாரியும் மறிக்கல. அப்படி அவங்க அந்த 2 செக் போஸ்டையும் தாண்டி ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள போய்கிட்டு இருந்திருக்காங்க. குணா அந்த காட்டு வழி பாதையில ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது அவரோட மொபைல் எடுத்து பார்த்துருக்காரு. நள்ளிரவு 12 மணி. அந்த இடத்துல சுத்தமா சிக்னலே இல்லாம இருந்திருக்கு. அவருக்கு தூக்கம் கண்ணை சொருகி இருந்திருக்கு. பக்கத்துல உட்கார்ந்திருந்த வினோத் ஏதாவது பேச்சு கொடுத்துட்டு வந்திருந்தார்னா அவருக்கு தூக்கம் வந்திருக்காது. பொதுவாகவே இந்த மாதிரி லாங் ட்ரிப் போகும்போது டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க ஏதாவது ஆக்டிவா பேசிக்கிட்டே வந்தா டிரைவருக்கு தூக்கம் வராது. ஆனா டிரைவருக்கு பக்கத்துல உட்காந்துருக்கவங்க தூங்கும்போது அவரோட சென்ஸு அவரை அறியாமலே தூக்கத்தை ஏற்படுத்தும். உடனே வினோத்தை எழுப்பி, டேய் நீ கொஞ்ச நேரம் வண்டியை ஓட்டுறியா, நான் தூங்குறேன்னு கேட்டு இருந்திருக்காரு. அதுக்கு வினோத், மச்சான் எனக்கு ஹில்ஸ் டிரைவ் சுத்தமா பழக்கம் இல்லடா, அதுலயும் இந்த ரோடு பயங்கர பெண்டா வருது, என்னால ஓட்ட முடியாதுறான்னு சொல்லிடுறாரு. சரிடா நானே ஓட்டுறேன், அடிக்கிற குளிருக்கு எனக்கு உச்சா வர்ற மாதிரி இருக்கு, வா இறங்கி ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஒரு தம் போட்டு வரலான்னு கூப்பிட்டு இருந்திருக்காரு. அப்படி அவங்க கீழே இறங்கி ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஆளுக்கு ஒரு சிகரெட் எடுத்து பத்த வச்சிருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க ரசிச்ச அந்த கிளைமேட்டை வெறும் வாய் வார்த்தைகளால சொல்லவே முடியாது. சாலை முழுவதும் பனி பெஞ்சு ரோடு ஃபுல்லா ஃபாகு. காரோட ஹெட்லைட் வெளிச்சத்துல ரோட்டை பாக்குறதுக்கே புகை மூட்டத்தோட அப்படி ஒரு அல்டிமேட்டா இருந்திருக்கு. வினோத் குணா கிட்ட, மச்சான் இந்த ரோட்டை நைட் நேரத்துல பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு, நம்ம மசனக்குடியெல்லாம் சுத்தி பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த இடத்துல போட்டோ ஷூட் பண்ணலாண்டான்னு சொல்லியிருக்காரு. இவங்க 2 பேரும் தம் அடிச்சு முடிச்சுட்டு மறுபடி அவங்க பயணத்தை தொடங்கி இருக்காங்க. இவ்வளவு அழகா இருக்கக்கூடிய இந்த இடம் தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அமானுஷ்யமா மாறி இவங்களுக்கு உயிர் பயத்தை ஏற்படுத்த போதுன்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படி இவங்க கொஞ்சம் தூரம் முன்னாடி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு குணா ரோட்ல ஒரு விஷயத்த பாத்துறாரு. அந்த நேரத்துல குணா காருக்கு முன்னால ஒரு வித்தியாசமான உருவத்தை பார்த்திருக்காரு. வேகமா வினோத் கிட்ட, டே அங்க பாடுறா, ரோட்ல ஏதோ நிக்கிற மாதிரி தெரியுதுறான்னு காமிச்சிருக்காரு. அத பார்த்த இவங்க 2 பேரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. அப்படி அவங்க அங்க என்ன பார்த்தாங்கன்னா, சரியா இவங்க காருக்கு முன்னால கொஞ்சம் தூரத்துல ஒரு வெள்ளை கலர் பெண் உருவம் ரோட்டை மெதுவா கிராஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்த வினோத், டே மச்சான் என்னடா இது கண்டிப்பா மனுஷங்களா இருக்க வாய்ப்பு இல்லடா, பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கு, இது என்னவா இருக்கும்னு கேட்டிருந்திருக்காரு. அதுக்கு குணா, டேய் இதுதான் அவங்க எல்லாரும் சொல்ற பேயா இருக்கும்னு நினைக்கிறேன்டா, வேகமா பேக்ல இருக்க கேமரா விடுறா, போய் போட்டோ எடுக்கலாம்னு கூப்பிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு வினோத், ஐயோ சாமி ஆளை விடுறா, அதை பார்த்ததுல இருந்தே எனக்கு இன்னும் கைகால் நடுக்கம் கூட குறையலடான்னு சொல்லியிருக்காரு. நீ வேணா போய் போட்டோ எடு, என்னால முடியாதுன்னு சொல்லிடுறாரு. உடனே குணா, சரிடா நானே எடுக்கிறேன், நீ என் கூட வந்து கம்பெனிக்கு மட்டும் நில்றான்னு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த உருவம் மெதுவா அந்த மலைப்பாதையோட இறக்கத்துல இறங்கி இருக்கு. உடனே குணா வேகமா அவரோட பேக்ல இருந்த டார்ச்சையும் கேமராவையும் எடுத்துக்கிட்டு அந்த உருவம் இறங்கின அந்த மலைப்பாதைக்கு போயிருக்காரு. அந்த மலையோட இறக்கத்துல கேரட் விவசாயம் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. குணா அந்த கேரட் தோட்டத்துக்குள்ள இறங்கி கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் சுத்தியும் முத்தியும் டார்ச் அடிச்சு பார்த்திருக்காரு. ஆனா அந்த உருவம் எங்க போச்சுன்னே தெரியல. உடனே வினோத் கிட்ட, வாடா உள்ள போய் கொஞ்சம் தூரம் பார்க்கலாம்னு கூப்பிட்டு இருந்திருக்காரு.
அதுக்கு வினோத், மச்சான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, நான் கார்லயே உட்காந்துருக்கேன், நீ வேணா உள்ள போய் பார்த்துட்டு வாடான்னு சொல்லிட்டு வினோத் நேரா போய் காருக்குள்ள உட்காந்துக்கிறாரு. குணா அந்த உருவத்தை போட்டோ எடுத்தே ஆகணும்ன்ற வெறியில அந்த தோட்டத்துக்குள்ள போயிருக்காரு. அந்த கேரட் தோட்டம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, ரெண்டு பக்கமும் அடர்த்தியா செடிகள் வளர்ந்து நடுவுல ஒரு ஆள் மட்டும் போகக்கூடிய அளவுல பாதை இருந்திருக்கு. அந்த பாதையில அவர் கொஞ்ச தூரம் போனதுக்கு பிறகு அந்த பாதை 3 பிரிவா பிரிஞ்சிருந்திருக்கு. அதுல ஒரு பாதையில பார்க்கும்போது தான் அந்த உருவம் மெதுவா நடந்து போய்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. குணா கேமராவை ஆன் பண்ணி அதை கேப்சர் பண்ணிக்கிட்டு பின்னாடியே போயிருந்திருக்காரு. அவர் அந்த உருவத்துக்கிட்ட நெருங்கும் போது அவரோட கண்ணை அவராலே நம்ப முடியல. அது கனவா நனவான்னு கூட தெரியல. என்ன காரணம்னா, குணாவே 6 அடி உயரம் இருப்பாரு, ஆனா அந்த உருவம் குணாவை விட 2 அடி உயரம் பெருசா இருந்திருக்கு. அதோட உருவத்தை பாக்குறதுக்கு புகை மூட்டமா தலைமுடி தரையில உரசிக்கிட்டே போயிருந்திருக்கு. அதை பார்த்த குணா பயத்துல உறைஞ்சு போய் அப்படியே நின்று இருந்திருக்காரு. இப்போ அந்த உருவம் அந்த இடத்துல அப்படியே நின்னு மெதுவா குணாவை திரும்பி பார்த்திருந்திருக்கு. குணாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே அந்த உருவத்தை பார்த்திருக்காரு. அந்த உருவம் இருக்க இருக்க அப்படியே சின்னதாயிட்டு இருந்திருக்கு. அந்த உருவத்தை பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, கண்கள்ல கருவிலியே இல்லாம தலைமுடி தரை வரைக்கும் நீளமா உரசிக்கிட்டே வந்திருக்கு. அதை பார்த்த குணாவுக்கு அள்ளு விட்டுருக்கு. அப்பதான் குணா என்ன யோசிக்கிறார்னா, தேவையில்லாம இதை போட்டோ எடுக்கிறதுக்காக வந்து இப்படி ரிஸ்க்ல மாட்டிக்கிட்டோமேன்னு யோசிச்சிருக்காரு. இப்ப அந்த ஆன்மாவோட உருவம் 7 அடியில இருந்து படிப்படியா குறைய ஆரம்பிச்சிருந்திருக்கு. இப்போ குணா ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அந்த ஆன்மா இவரை நோக்கி தான் விரட்டி வந்திருக்கு. அதை பார்த்து அவரு பதறி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சிருக்காரு. குணாவுக்கு பயத்துல எந்த பாதையில வந்தோம்னே தெரியாம வேற ஒரு பாதையில ஓடி இருந்திருக்காரு. வேகமா அந்த கேரட் தோட்டத்துக்குள்ள ஓடுனவரு டக்குன்னு ஒரு இறக்கத்துல சுதாரிச்சு நின்றுறாரு. அந்த இடத்துல மிகப்பெரிய பள்ளம் இருக்கிறத கிட்ட நெருங்கினதுக்கு அப்புறம் தான் பார்த்திருந்திருக்காரு. நல்ல வேளையா சுதாரிச்சு நின்றுறாரு. இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சிருந்தாருன்னா அந்த பள்ளத்துல போய் விழுந்திருப்பாரு, எலும்பு கூட மிஞ்சி இருக்காது. இப்போ பயத்தோட பின்னாடி திரும்பி பார்த்திருந்திருக்காரு. அந்த உருவத்தை காணோம். அந்த இருட்டு நேரத்துல பாதை தெரியாம எந்த பக்கம் போலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் குணா காட்டுக்குள்ள போய் ரொம்ப நேரம் ஆகி ஆளை காணமேன்ட்டு வினோத் கார்ல இருந்த ஹார்னை அடிச்சிருந்திருக்காரு. வினோத் விடாம ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. குணா அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே அவர் வந்த ரோட்டை பிடிச்சிடுறாரு. வேகமா அந்த காட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து காருக்குள்ள உட்கார்ந்ததுக்கு பிறகுதான் குணாவுக்கு உயிரே வந்த மாதிரி இருந்திருக்கு. வேகமா காரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. உடனே வினோத் குணா கிட்ட, என்னடா அதை பாத்தியா, கேமரால கேப்சர் பண்ணியான்னு கேட்டிருக்காரு. உடனே குணா, கொஞ்ச நேரத்துக்கு என்கிட்ட எதுவும் கேட்காதரா, எதுனாலும் அந்த பக்கமா போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி அங்க இருந்து கிளம்பி இருக்காங்க. என்னதான் குணா ஸ்டேரிங்கை டைட்டா பிடிச்சிருந்தாலும் அவரோட கைகால்கள் பயத்துல வெட வெட வெடன் நடுங்கி இருக்கு. அந்த குளிர் கிளைமேட்ல கார்ல ஏசிய போட்டிருந்தும் குணாவுக்கு வேர்த்து கொட்டி இருந்திருக்கு. ஆளும் ஒரு மாதிரி பதட்டத்தோட இருந்திருக்காரு. வினோத் குணா கிட்ட, என்னடா மச்சான் ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கன்னு கேட்டிருந்திருக்காரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, டேய், நான் அந்த உருவத்துக்கு பின்னாடியே போய் கேமரால கேப்சர்லாம் பண்ணிட்டேன்டா, அது திடீர்னு என்னை திரும்பி பார்த்து விரட்ட ஆரம்பிச்சிருச்சான்னு சொல்லியிருக்காரு. நீ மட்டும் சரியான நேரத்துல ஹார்ன் அடிக்கலைனா நான் என்ன ஆயிருப்பேனே தெரியலடான்னு சொல்லியிருக்காரு. குணா சொன்ன விஷயத்தை கேட்ட வினோத், ஐயோ நல்ல வேலைடா நான் வரல, வந்திருந்தேன்னா பயத்திலே செத்துருப்பேன்டான்னு சொல்லியிருக்காரு. வினோத் பேசிக்கிட்டே எதேச்சியா பின்பக்கம் திரும்பி பார்த்திருந்திருக்காரு. டே மச்சான், வண்டிக்கு பின்னால ஏதோ ஒன்னு இருக்க மாதிரி தெரியுதுறான்னு அலறி கத்தி இருந்திருக்காரு. வினோத் அலர்னதும் குணா காரோட ரியர்வியூ மிரர்ல பார்த்திருந்திருக்காரு. அந்த 7 அடி பெண் உருவம் இவங்க காருக்கு பின்னாடி ரோட்ல நின்னுகிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்து பயந்து போன குணா அவரோட காரை ஃபுல் ஸ்பீட்ல ஓட்டி இருந்திருக்காரு. அவங்க சரியா அந்த இடத்துல இருந்து ஒரு பெண்டு தான் தாண்டி இருப்பாங்க. காரோட ஏசியில இருந்து கெட்ட நாத்தம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இவங்க 2 பேராலையும் அந்த நாத்தத்தை சுவாசிக்கவே முடியல. மூச்சு விடுறதுக்கே ரொம்பவே சிரமப்பட்டு இருந்திருக்காங்க. வினோத் குணா கிட்ட, மச்சான் ஏசியை ஆஃப் பண்றா, காட்டுக்குள்ள ஏதோ மிருகங்கள் செத்து கிடக்கும் போல, அந்த வாடை தான் ஏசி காருக்குள்ள இழுத்துட்டு வருதுறான்னு சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு அவரும் ஏசியை ஆஃப் பண்ணியிருக்காரு. ஏசியை ஆஃப் பண்ண அடுத்த செகண்டே இவங்க காரோட என்ஜினும் சேர்ந்தே ஆஃப் ஆயிருந்திருக்கு. வினோத் குணா கிட்ட, மச்சான் ஏசியை தானடா ஆஃப் பண்ண சொன்னேன், எதுக்குடா காரை நிறுத்துனன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு குணா, டேய் நான் எங்கடா நிறுத்தினேன், கார் அதுவா நின்றுச்சுறான்னு சொல்லியிருக்காரு. என்ன பிரச்சனைன்னு தெரியலையேன்னு தேடி பார்க்கும்போது தான் இன்ஜினோட டெம்பரேச்சர் ஓவர் ஹீட் ஆயிருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறாங்க. அதனாலதான் ஓவர் ஹீட்ல கார் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிருந்திருக்கு.
பொதுவாகவே இந்த மாதிரி ஹில்ஸ் பிளேஸ்ல கார் ஓட்டும் போது கிளட்ச் அதிகமா யூஸ் பண்றதுனால இன்ஜினோட டெம்பரேச்சர் அதிகமாகி கார் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஓவர் ஹீட்னால தான் இப்போ கார் ஆஃப் ஆகி இருந்திருக்கு. அப்படி அந்த ஹீட் கம்ப்ளீட்டா குறையணும்னா குறைஞ்சது 2 மணி நேரத்துக்கு மேல ஆகும். இப்போ இவங்க வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஹீட் ஆறுற வரைக்கும் காருக்குள்ளே உட்கார்ந்து இருந்திருக்காங்க. வெளியில லேசா மழை தூர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ குணா என்ன சொல்றாருன்னா, டே மச்சான், இது வரைக்கும் நம்ம பேய் பிசாசுன்ற ஒண்ணு இல்லவே இல்லைன்னு நினைச்சோம், நம்ம வாழ்நாள்ல இப்பதான்டா சந்திச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. வினோத் குணா கிட்ட இனிமே தப்பி தவறி கூட நைட் நேரத்துல இந்த ரோட்ல வரக்கூடாதுன்னு சொல்லி இருந்திருக்காரு. ஆமாடா, உயிர் தப்பிச்சதே பெருசு, சரி அந்த பேக்ல இருக்க பியர் எடுறா, ஆளுக்கு ஒன்று அடிச்சு விடுவோம்னு சொல்லியிருக்காரு. அவங்க 2 பேரும் காருக்குள்ள உட்காந்தபடியே பேக்ல இருந்த பியர் எடுத்து குடிச்சிருந்திருக்காங்க. சைடிஸுக்கு சிக்கன் தந்தூரி சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ரோட்ல மலைச்சாரல் புணு புணு புணுன்னு தூரிக்கிட்டே இருந்திருக்கு. இவங்க பியரெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு ஆளுக்கு ஒரு சிகரெட் அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. வண்டி ஹீட் குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வண்டி எடுத்துட்டு முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பணும்டான்னு பேசி இருந்திருக்காங்க. இவங்க கார்ல இருந்து ஒரு 20 அடி தூரத்துக்கு முன்னால வெள்ளை கலர்ல புகை மூட்டமா ஒரு உருவம் நிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. குணா பயந்து போய், டே மச்சான், அங்க பாடுற காருக்கு முன்னால ஒரு உருவம் நிக்கிது பாரு, அந்த உருவத்தை தாண்டா நான் அந்த காட்டுக்குள்ள பார்த்தேன்னு சொல்லியிருக்காரு. குணா இப்போ காரோட ஹெட்லைட்டை ஆன் பண்ணி அந்த உருவத்து மேல அடிச்சிருந்திருக்காரு. அந்த உருவத்தை பார்த்த இவங்க 2 பேருக்கும் ஏறின போதை அப்படியே இறங்கி இருந்திருக்கு. அந்த பெண் உருவம் இவங்க காரை நோக்கி மெதுவா நடந்து வந்திருக்கு. குணா காரோட ஹெட்லைட்டை ஆஃப் பண்ணிட்டு, டே மச்சான், கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருறா, எக்காரணத்தை கொண்டும் சவுண்டு விட்டுறாத, கொஞ்ச நேரத்துல அதுவே போயிருண்டான்னு சொல்லிட்டு கார்ல எரிஞ்சுக்கிட்டு இருந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு 2 பேரும் அமைதியா உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அந்த உருவம் இவங்களோட காரை நோக்கி மெதுவா நடந்து வர்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. இவங்க 2 பேரும் உயிரை கையில பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல காட்டுக்குள்ள பூச்சிகள் கத்தக்கூடிய சத்தம், ஆந்தைகள் அலறக்கூடிய சத்தம் எதுவுமே கேட்காம மரண அமைதியா இருந்திருக்கு. இவங்க 2 பேரும் வச்ச கண்ணு வாங்காம அந்த உருவத்தையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த உருவம் இவங்களுக்கு பக்கத்துல நெருங்கி வரும்போது கலங்களா ஒரு மாதிரி பிளர்ரா தெரிஞ்சிருக்கு. அது ரொம்ப கிட்டக்க நெருங்கி வரும்போது புகை மாதிரி அப்படியே மறைஞ்சிருந்திருக்கு. உடனே வினோத் குணா கிட்ட, மச்சான், அந்த உருவம் மறைஞ்சிருச்சுரா, உடனே வண்டி எடு, இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லியிருக்காரு. குணா வண்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல மழை தூரிக்கிட்டு இருந்ததுனாலையும் கிளைமேட் கூலிங்கா இருந்ததுனாலையும் இன்ஜின் உடனே ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கு. உடனே வினோத் குணா கிட்ட, அப்பாடா வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உடனே வண்டி எடு மச்சான், இங்கேருந்து நம்ம கிளம்புவோம்னு சொல்லியிருக்காரு. அப்படி இவங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் மூவ் ஆனதும் வண்டியோட டாப்ல ஏதோ டம்முன்னு விழுந்த மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. உடனே குணா வினோத் கிட்ட, கார் மேல என்னடா விழுந்திருக்கும்னு கேட்டிருந்திருக்காரு. தெரியல மச்சான், மேல இருந்து மரக்கிளைகள் ஏதாவது உடஞ்சு விழுந்தா கூட இந்த மாதிரி சத்தம் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இவங்க கொஞ்சம் தூரம் முன்னாடி போய்கிட்டு இருக்கும்போது காருக்குள்ள திடீர்னு மல்லிகைப்பூ வாசம் ஹெவியா அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. உடனே 2 பேரும் ஒருத்தரோட முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. உனக்கு ஏதாவது வாசம் வருதாடா மச்சான்னு குணா கேட்டிருந்திருக்காரு. ஆமா மச்சான், மல்லிகைப்பூ வாசம் கமகமன்னு வருதுடான்னு சொல்லியிருக்காரு. ஆமாடா, எனக்கும் மல்லிகைப்பூ வாசம் வருது, அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன்னு சொல்லிட்டு வண்டிய வேகமா ஓட்டி இருந்திருக்காரு. அப்படி இவங்க காரை வேகமா ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மின்னல் ஒண்ணு படார்னு வெட்டி இருந்திருக்கு. அந்த மின்னல் ஒளியில குணா காரோட ரியர் வியூ மிரர்ல பார்க்கும்போது பின் சீட்ல ஒரு பெண் உருவம் உட்கார்ந்துருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்து பயந்து போன குணா சடனா வண்டியை பிரேக் போட்டு நிறுத்தி இருக்காரு. வினோத்துக்கு எதனால குணா இந்த மாதிரி காரை நிறுத்தினாருன்னே தெரியல. அப்போ குணா பயத்தோட மெதுவா பின் சீட்ல திரும்பி பார்த்திருக்காரு. அங்க எதுவுமே இல்ல, சீட்டு காலியா தான் இருந்திருக்கு. வினோத் குணா கிட்ட, என்ன மச்சான், எதுக்காக வண்டியை மறுபடியும் நிறுத்தின, வண்டியில ஏதாவது பிரச்சனையாடான்னு கேட்டிருக்காரு. இல்லடா மச்சான், அந்த மின்னல் வெளிச்சத்துல பின் சீட்ல யாரோ உட்கார்ந்து இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, அதனாலதான் வண்டியை நிறுத்தினேன்னு சொல்லியிருக்காரு. வினோத் பின் சீட்ல திரும்பி பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. ஆனா பின் சீட்ல யாராவது உட்கார்ந்து இருந்தா அந்த ஸ்பாஞ்ச் எப்படி கொஞ்சம் தூரம் உள்ள போயிருக்குமோ அதே மாதிரி சீட்டு அமுங்கி இருந்திருக்கு. மச்சான், நீ சொல்றது உண்மைதான்டா, அது நம்ம காருக்குள்ள தான்டா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பயத்துல இவங்க 2 பேருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள வண்டியை நிறுத்திட்டு எங்கேயும் ஓடவும் முடியாது. இருந்தாலும் குணா மனசுல தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு எப்படியாவது இழுத்து போயிடணும்னு வண்டியை முன்னோக்கி ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காரு.
அதே மாதிரி வண்டி ஒன் சைடாவே இழுத்துக்கிட்டே போயிருந்திருக்கு. அவங்க ஒவ்வொரு பெண்டில் திருப்பும் போதும் காரை ஏதோ ஒன்று பெரட்டி விடுற மாதிரி இருந்திருக்கு. குணாவும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் காரை கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறதுக்கு முயற்சி பண்ணி இருக்காரு. ரொம்பவே சிரமப்பட்டு ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. மசினகுடியை நெருங்க போறதுக்கு முன்னாடி ஒரு மலைவாழ் கிராமம் ஒன்றும் வந்திருக்கு. அப்போ நேரம் சரியா அதிகாலை 4 மணி இருக்கும். அந்த மலைவாழ் கிராமத்துல ஒரு பெரியவர் டீ கடையை திறந்து வச்சு சாமி பாடல்கள் போட்டு விட்டு இருந்திருக்காரு. அந்த டீ கடையை பார்த்ததுக்கு பிறகுதான் இவங்க 2 பேருக்கும் உசுரே வந்தது மாதிரி இருந்திருக்கு. அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் தோட்டங்காடு வேலைகளுக்கு நேரத்திலே கிளம்புறதுனால அந்த டீ கடைய அவர் 4 மணிக்கே திறக்கிறது வழக்கமா. குணா அந்த டீ கடைக்கு முன்னாடி காரை நிறுத்திட்டு இவங்க 2 பேரும் படபடன்னு இறங்கி இருக்காங்க. இவங்க 2 பேரும் அந்த டீ கடையோட வாசல்ல இருக்க சேர்ல வந்து உட்காந்துட்டு அவங்க காரை திரும்பி பார்த்திருக்காங்க. அந்த காருக்குள்ள பின் சீட்ல வெள்ளையா ஒரு உருவம் உட்கார்ந்து இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த உருவத்தை பார்த்த இவங்க 2 பேரும் பேய் அரைஞ்ச மாதிரி இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரோட முகமும் பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கிறத பார்த்தோன்னே டீ கடைக்காரருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. இவங்களுக்கு ஏதோ நைட்டு விபரீதம் நடந்திருக்குன்றத புரிஞ்சுக்கிறாரு. இவங்க 2 பேரும் ஐயா 2 டீ போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த டீ கடைக்கு முன்னாடி இருந்த சேர்ல வந்து உட்காந்துருக்காங்க. அந்த டீ கடைக்கார பெரியவரும் டீயை போட்டு கொடுத்துட்டு, தம்பி நீங்க எங்க இருந்து வர்றீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு குணா நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோங்கயான்னு சொல்லியிருக்காரு. அது சரிப்பா, எந்த ரோட்டு வழியா வந்தீங்க? கல்லட்டி ரோட்டு வழியாவா வந்தீங்க? செக் போஸ்ட்ல இந்நேரத்துக்கு உங்களை உள்ள விட்டாங்களான்னு கேட்டிருக்காரு. நைட் நேரத்துல கார்கள் எதையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்னா இந்த காட்டு பகுதியில சிறுத்தைகள் நடமாட்டம் இருக்கும். அதனால நைட்டு யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. நாங்க வரும்போது செக் போஸ்ட்ல யாருமே இல்லையா, அதனாலதான் நாங்க வந்தோம்னு சொல்லியிருக்காரு. வினோத் டீயை குடிச்சுக்கிட்டே, நல்ல வேலை மச்சான் 2 பேரும் உயிரோட தப்பிச்சிட்டோம், அந்த ஆன்மா கிட்ட மட்டும் மாட்டியிருந்தா என்ன ஆயிருப்போம்னு பேசியிருக்காரு. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசிக்கிறத கேட்ட அந்த டீ கடைக்காரரு, என்ன தம்பி ஏதாவது பிரச்சனையா, எதுல இருந்து தப்பிச்சிங்கன்னு கேட்டிருக்காரு. குணா அந்த பெரியவர்கிட்ட நைட் இவங்க பார்த்த விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காரு. அதை கேட்டதும் அந்த பெரியவர், தம்பி நீங்க நைட்டு பார்த்தது வனரஜி, அத வன மோகினின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி வந்துட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதை நீங்க போட்டோ எடுக்கிறேன்னு பின்னாடியே விரட்டிட்டு போயிருக்கீங்க. அது உங்களை சும்மா விடாது. இந்த மலையில இருந்து நீங்க கீழே இறங்குற வரைக்கும் கொஞ்சம் பத்திரமா தான் இருக்கணும் தம்பின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த மலை ஃபுல்லாவே அந்த வனரஜியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. பத்தாவதுக்கு நீங்க கார்ல சரக்கும் அசைவமும் வச்சிருந்திருக்கீங்க. அந்த வாடகையே வனரஜி பின்னாடியே விரட்டிட்டு வந்திருப்பான்னு சொல்லியிருக்காரு. நீங்க இந்த மலையை விட்டு இறங்குற வரைக்கும் அது உங்களை அவ்வளவு சீக்கிரம் விடாது தம்பின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன அந்த விஷயத்தை கேட்ட குணாவுக்கும் வினோத்துக்கும் ஈரக்கொலையே நடுங்கி இருக்கு. எப்படி நாங்க இதுல இருந்து தப்பிக்கிறது, வேற ஏதாவது வழி இருக்கான்னு அந்த பெரியவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அந்த பெரியவர் இவங்க கிட்ட இருங்க வர்றேன்னு சொல்லிட்டு கடைக்கு பின்னாடி போய் சில மூலிகைகளை புடுங்கிட்டு வந்திருக்காரு. அந்த மூலிகையை கசக்கி அதுல இருந்து வர்ற சாரை இவங்க 2 பேர் நெத்திலையும் பூசி விட்டு இருந்திருக்காரு. தம்பி இந்த மூலிகையோட பேரு பேய் மிரட்டி. எங்க கிராமத்து ஆளுக தோட்டங்காடு வேலைக்கு இரவு நேரத்துல போகும்போது பாதுகாப்புக்காக இந்த இலைய கொண்டு போவாங்க. இதை நம்ம கையில வச்சிருந்தோம்னா எந்த ஒரு காத்து கருப்பும் கிட்டவே நெருங்காது. இந்த இலைய காரோட முன்பக்க நாளும் பின்பக்க நாளும் போடுங்கன்னு சொல்லிட்டு வினோத்துக்கிட்ட அந்த மூலிகையை கொடுத்திருக்காரு. தப்பி தவறி உங்க வண்டிக்குள்ள ஏதாவது துஷ்ட ஆன்மாக்கள் இருந்தா கூட இந்த இலைய போட்டதும் விலகிரும்னு சொல்லியிருக்காரு. வினோத் அந்த இலையை எடுத்துட்டு போய் முன் சீட்ல 4 இலையும் பின் சீட்ல 4 இலையும் போடும்போது விஸ்ஸுன்னு ஒரு சத்தத்தோட காருக்குள்ள இருந்து குளிர்ச்சியான காத்து வெளியேறி இருந்திருக்கு. இவங்க 2 பேரும் டீயை சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பெரியவர்கிட்ட நன்றி சொல்லிட்டு மேல மசினகுடிக்கு போயிருக்காங்க. இவங்க மசினகுடிக்கு போனதும் குணாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. விடாம வாமிட் பண்ணி இருந்திருக்காரு. அவரால் எதுவுமே சாப்பிட முடியல. வயிறும் பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. இவங்க இந்த ட்ரிப்புக்கு வந்ததே ஒரு நாள் தங்கி ஜாலியா ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம்னு தான். ஆனா குணாவால எதுவுமே முடியாததுனால, மச்சான் என்னால எதுவுமே பண்ண முடியலடா, நம்ம ஊருக்கு போயிடலாண்டான்னு சொல்லியிருக்காரு. உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு, நாம கீழே இறங்கிடலாண்டான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வினோத், டே என்னடா வந்தவனே திரும்புறதுக்காடா நம்ம இவ்வளவு தூரம் செலவு பண்ணி வந்தோம், சரி உனக்கும் உடம்பு சரியில்லைங்கிற, வாடா கீழே இறங்கலாம்னு சொல்லியிருக்காரு. சரி மச்சான் நீ ரெஸ்ட் எடு, நான் காரை ஓட்டுறேன்னு சொல்லிட்டு வினோத் காரை ஓட்டி இருந்திருக்காரு. இப்போ இவங்க மலையில இருந்து இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா இவங்க நேற்று நைட்டு அந்த உருவத்தை பார்த்த இடத்துக்கிட்ட கார் வரும்போது காரு சுண்டி சுண்டி இழுத்து இருந்திருக்கு. வினோத் அவரோட குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டே வண்டியை ஓட்டி இருந்திருக்காரு. அந்த மலை அடிவாரத்தை இவங்க நெருங்கும் போது அந்த இடத்துல ஒரு அம்மன் கோவில் இருக்கிறத பார்த்துருக்காங்க. உடனே வினோத் குணாவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த கோயிலுக்குள்ள போயிருக்காங்க. இவங்க 2 பேரும் சாமியை கும்பிட்டுட்டு அந்த கோவில்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்திருக்காங்க.
அதற்கு பிறகு குணாவுக்கு வயித்த வலி குறைஞ்சு உடம்பு ஓரளவுக்கு நார்மல் ஆயிருந்திருக்கு. அதற்கு பிறகு அங்கிருந்து கிளம்பி கோயம்புத்தூருக்கு வந்திருக்காங்க. இன்னமும் அவங்க அந்த இரவு நேரத்துல சந்திச்ச அந்த அமானுஷ்யத்தை மறக்க முடியலன்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.